பிரியாணியில என்னங்க இந்த பிரியாணி அந்த பிரியாணிலாம், பிரியாணினாலே எமோஷன் தான். இன்னைக்கு ஆம்பூர் ஸ்டைல ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கை நிறைய புதினா. அரிசி ஹாஃப் குக் ஆனதும் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், இன்னொரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல வதங்கி வரணும். 6 காஷ்மீரி மிளகா நல்லா ஊற வச்சிருந்தா அது மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுமே சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிருந்தோம், அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துலாம். சிக்கன் சேர்த்துன உடனே நான் எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்திருந்தனோ அதே கிளாஸ் அளவுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த கிளாஸ் அளவுல 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தம் போட்டுருங்க. 20 to 25 மினிட்ஸ் தம்ல குக் பண்ணிட்டு மேல நெய் போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்பூர் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.